வணக்கம் நண்பர்களே. இந்த உடன்கட்டை ஏறுதல் சதியோடைய இறுதி காணொளி சரிங்களா? இதோட இந்த காணொலியை நாம் முடிச்சுக்கலாம் இந்த டாப்பிக்கை. சரி, ராஜா ராம் மோகன் ராய் என்ன செஞ்சார் அப்படிங்கிற விவரத்தையும் மட்டும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 1798 கொல்கத்தாவில் மட்டுமாவது சதியை தடை செய்ய ஆங்கிலேய அதிகாரிகள் ஆட்சியாளர்கள்லாம் முடிவு பண்ணாங்க. அது மாதிரி தடையில் இருந்தால் கூட அந்த தடையும் மீறி சதி சாதாரணமாக நடந்துகிட்டு இருந்திருக்கு சுடுகாடுகளில் சரிங்களா? தகனம் பண்ணுற இடத்துல சாதாரணமாக நடந்துகிட்டு இருந்திருக்க மாட்டிருக்கு. ராஜாராம் மோகன் ராய் சின்ன வயசுலேயே தன்னுடைய அண்ணியுடைய மரணத்தை பார்த்து சதியை எதிர்ப்பாளராக அவர் மாறிட்டார். அவர் ரெகுலராக என்ன பண்ணுவார்னா, அப்போ அவர் பிரம்ம சமாஜ்னு ஒரு அமைப்பையும் உருவாக்கியிருக்காரு. இது ஒரு எக்ஸ்ட்ராவாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த சதியை மட்டும் சொல்கிறேன். ஒரு நாள் ராஜாராம் மோகன் ராய் பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஆட்களோடு சேர்ந்துட்டு டெய்லியும் சுடுகாட்டுக்கு போவாருங்களாம் தகனம் பண்ணுற இடத்துக்கு. இன்றைக்கி ஏதாவது சதியில் ஏதாவது ஒரு பெண்ணை கொலை பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை பார்க்குறக்காகவே டெய்லியும் போவாராம் சரிங்களா? அப்படி ஏதாவது நடந்துட்டு இருந்துச்சுன்னா தடுத்துருவாராம். அரசு அதிகாரிகளை கூப்பிட்டு அதை தடுத்துருவாராம் சரிங்களா? இப்படிலாம் நடந்துட்டு இருந்திருக்கு. அப்போ நமக்கு நல்லாவே தெரியுது, அந்த தடை கூட பெருசாக எஃபெக்டிவாக இல்லை. அதையும் மீறி ரெகுலராக சாதாரணமாக அது நடந்திருக்க மாட்டிருக்கு. டெய்லி ஒருத்தர் அப்படிங்கிற மனநிலையில் தான் நடந்திருக்க மாட்டிருக்கு. அதை போய் அவர் டெய்லியும் தடுத்திருக்காருங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு குறிப்புகள் இருக்குது. கண்காணிச்சுட்டு இருந்திருக்கிறாரு. ஆட்களோடு கூட்டிகிட்டு போய் சுடுகாட்டில் கண்காணிக்கிற அளவுக்கு டெய்லி அது நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்திருக்கு சரிங்களா? இவர் வில்லியம் பெண்டிங், அப்போ வைஸ்ராயாக இருந்த வில்லியம் பெண்டிங் கிட்ட இவர் போய் பேசியிருக்காரு. இந்த மாதிரி சதியை ஒழிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ப்ரப்போசல்ஸ்லாம் கொடுத்துருக்காரு. வில்லியம் பெண்டிங்கும் அப்போ இந்தியாவுக்கு வந்தவர் இல்லை. அவர் கிட்டத்தட்ட அதற்கு முன்னாடியே 30 வருடங்களாகவே இந்தியாவில் தான் அவர் அதிகமாக பழக்கப்படுத்தியிருக்காரு. அவர் சென்னையில் கூட இருந்திருக்காரு சரிங்களா? 1700களில் சென்னையில் கூட இருந்திருக்கார். வேலூர் கழகங்கள் அவருடைய கட்டுப்பாட்டில் நடந்த ஒரு விஷயந்தான் சரிங்களா? வேலூர் கழகத்தில் கூட வில்லியம் பெண்டிங்கோடைய பங்களிப்புகள் இருக்குது. அந்த வரலாற்று செய்திகள் படித்தவங்களுக்கு புரியும். ஸோ அதனால் இந்தியா அவருக்கு புதுசு கிடையாது. அவர் அப்போ தான் கல்கட்டாவோட ஆட்சியாளராக இருந்தாலுமே அவருக்கு சதியோடைய கொடுமை புரிஞ்சிருக்கு வில்லியம் பெண்டிங்க்கு. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, 1829 இந்த சதியை ஒழிக்கிறதுக்கு ஒரு சட்டத்தை முன்மொழிஞ்சிருக்கார் சரிங்களா? இந்த சட்டம் முன்மொழிஞ்சது 1829. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இது அமல்படுத்தப்பட்ட வருஷம் கிடையாது. அந்த சட்டத்தை முன்மொழிஞ்சது 1829 சரிங்களா? அது கிட்டத்தட்ட அமல்படுத்தினது கணக்கு தான். இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சதியை ஒழிக்கிறதுக்கு ராஜாராம் மோகன் ராயோட சேர்ந்து இவர் பண்ணதில் சதிக்கு ஆதரவாக இருக்கிறாங்கல்ல பிரபுக்கள், மேட்டுக்குடி மக்கள், அவங்களுக்கெல்லாம் அது பிடிக்கல. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த சட்டத்தை முன்மொழிஞ்சோன்னையுமே அந்த எதிர்ப்பாளர்கள், அதாவது சதி ஒழிப்பு எதிர்ப்பாளர்கள், சதி வேணுங்கிற சொல்கிறவங்களாம் சேர்ந்து ஒரு அமைப்பு உருவாக்கியிருக்காங்க. அந்த அமைப்பு பேர் சதி தர்ம சபா அப்படின்னே பேர் சரிங்களா? இது ராஜஸ்தான், அந்த மத்திய பிரதேசம் அந்த பகுதிகளில் இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து உருவாக்கின ஒரு அமைப்பு தர்மசபா, சதி தர்ம சபா சரிங்களா? இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த சட்டத்தை கடுமையாக எதிர்த்திருக்காங்க. சதி ஒழிப்பை அமல்படுத்தின சட்டத்தை கடுமையாக எதிர்த்திருக்காங்க. எதிர்த்தது மட்டும் இல்லை, இவங்க இங்கிலாந்தில் போய் அந்த சட்டத்தை மேல்முறையீடு செய்யறதுக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க சரிங்களா? அப்பீல் போயிட்டாங்க இங்கிலாந்துக்கு அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கணும் சரிங்களா? அந்த சதி ஒழிப்புக்கு அவங்க இங்கிலாந்தில் போய் அப்பீல் பண்ணியிருக்காங்க. அந்த முயற்சியை முறியெடுக்கிறதுக்கு இங்கேருந்து ராஜாராம் மோகன் ராய் இங்கிலாந்து போயிருக்காரு சரிங்களா? அவர் போய் அந்த முயற்சியை முறியடிக்கணுங்கிறதுக்காக இங்கிலாந்து அவர் போயிருக்காரு. அப்பீலை நமக்கு சாதகமாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ராஜாராம் மோகன் ராய் இங்கிலாந்து போயிருக்காரு. அதற்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா, 1832 இதெல்லாம் நடந்துட்டு இருந்தால் 3 வருடங்கள் கழித்து சதியை முழுமையாக தடை செஞ்சிட்டாங்க சரிங்களா? அந்த தடை சட்டம் முழுமையாக அமல் செய்யப்பட்டது 1832 சரிங்களா? இது புரிஞ்சுங்க. 1829 சட்டத்தை முன்மொழிஞ்சிருக்காங்க. சட்ட போராட்டங்கள் 3 வருடங்களாக நடந்திருக்கு. 1832 தடை சட்டம் முழுமையாக அமல்படுத்தப்பட்டுச்சு சரிங்களா? இங்கிலாந்து போன ராஜாராம் மோகன் ராய் அங்கேயே இறந்துட்டார் சரிங்களா? அவர் 1830க்கு அப்புறம் போயிருக்காரு. ஆனால் 33 இங்கிலாண்டில் இறந்துட்டார் சரிங்களா? நம்ம இப்படி தான் புரிஞ்சுக்கணும். அவர் இங்கிலாந்து இதுக்காக போயிருக்காரு, அப்புறம் அங்கேயே தங்கி அங்கேயே இறந்துட்டாருக்கு சரிங்களா? ஸோ நமக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. 1829 சட்டத்தை முன்மொழிஞ்சிருக்கிறாங்க. 32 தடை சட்டம் அமல் செய்யப்பட்டது. ஆனால் சோகமான விஷயம் என்னென்னா,
முழுமையான தடை சட்டம் அப்படிங்கிறது 1987 சட்ட முன்மொழிவு செஞ்சு 88 நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. சரிங்களா? அடேங்கப்பா! அதுக்கப்புறம் 150 வருஷம் கழிச்சு நடந்திருக்கு பார்த்துக்குங்க. அப்போ சதி அப்பவும் முழுமையாக ஒழியல. 1832க்கு அப்புறமும். சரிங்களா? அங்கே இங்கே அங்கேயும் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துட்டு இருந்திருக்கு. அது உண்மையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பலதரப்பட்ட வயதானவர்களிடம் கேட்கும்போது, நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது எங்கள் பாட்டி சொல்லியிருக்காங்க, எங்கள் தாத்தா சொல்லியிருக்காங்கன்னு தான் இப்போவும் அந்த கதைகள்லாம் சொல்கிறாங்க. ஸோ 1832க்கு அப்புறம் கூட சதி முழுமையாக ஒழியல. நமக்கு எப்போவுமே சதி முழுமையாக ஒழிஞ்சதுங்கிறது 1987 இந்திய அரசோட சட்டத்து மூலிமா தான். சரிங்களா? சதி அபாலிஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 1987 அது நடைமுறைப்படுத்தப்பட்டது 1988. அந்த சட்டம் தான் சதியை பற்றி பரப்புவர்களுக்கும் தண்டனை சொல்லுது, சதியை ஈடுபடுத்துறவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கலாங்கிற அளவுக்கு சொல்லுது. சரிங்களா? இந்த சட்டம் தான் இந்தியாவிலேயே சதியை ஒழிக்க போடப்பட்ட முழுமையான சட்டம். அதுக்கப்புறம் சதிங்கிற பேச்சே இல்லை 1987 88க்கு அப்புறம். சரிங்களா? இவ்வளோ பெரிய வரலாறு நமக்கு இருக்குது. இந்த சதியோட கொடுமையை நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். இது வந்து பெண்களுக்கு எவ்வளோ பெரிய அநீதியை வந்து இழைச்சிருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நான் இந்த சதியை பற்றி 8 காணொளிகள் இதோட போட்டுட்டேன். சரிங்களா? இந்த 8 காணொளிகள் உங்களுக்கு நிறையா தகவல் கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது டிஎன்பிசியில் வந்து ஆப்ஜெக்டிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5-6 கேள்வி கேட்கலாம். ஆனால் டிஸ்கிரிப்டிவில் உங்களுக்கு நிறையா விஷயங்கள் நான் சொன்ன காணொலியில் தகவல்கள் இருந்திருக்கும். நீங்கள் டிஸ்கிரிப்டிவாக டிஎன்பிசி, யூபிஎஸ்சி கூட நான் சொன்ன தகவல்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இது வந்து சுரண்டல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கூட, பெண்களுக்கு எதிரான அநீதிக்கு கூட இது வந்து பயன்படும். சரிங்களா? சரி, வேறொரு டாப்பிக்கில் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.